ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காதல் தகனம் ஒரு சிறுகதை. நெருப்பு அருவி ஸ்பரிசம் இல்லை, நாசி துவாரங்களில் காதல் சூடு, கண்ணின் பாதரச குலத்தில் பதிவான இப்பிரகச தன்மயம் மாறவில்லை. கனவு விடுபட்டது. இது எப்படி சாத்தியம்? ஜன்னல் தெரிந்தது. வானத்தில் ஒளியேற்றிய கண்ணாடி துகள்கள். மணி என்னவாகத்தான் இருக்கும்? இன்னும் ஒரு வினாடியே உண்டு. இந்த உலகம் அழிவதற்காய் ஒரு யாகம் நடக்கிறது. அதற்குள் என்னை அழித்துவிடு. அவசரமாய் கிறுக்கினேன். தேகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் திரவம் கசிந்தது. கவிதைக்காக உறங்கினேனா? ஒரு பொண்ணு உன்னை விரும்பவில்லைன்னு தெரிஞ்ச பிறகும் அவளை நினைக்கிறது அறிவு பூர்வமானதா சிவா? படியேறி தொடர்ந்தது நட்பின் குரல். இல்லை, அது உணர்வு பூர்வமானது. மேஜை மீது குவிந்திருந்த அலுவலக கோப்புகளை திறந்தேன். சார், நான் தான் கார்த்திகேயனி. அர்த்தமில்லையே சார். இங்கே வேலை சேர்ந்து எத்தனை வருஷங்கள் ஆகுது? 5 வருஷம். ஏன் சார்? இவ்வளவு சீக்கிரம் நான் கேட்டிருக்கக்கூடாது. திரும்பி அவள் நடந்தாள். நான் ஏன் கேட்டேன்? 5 வருட அவஸ்தை போக்கவா? என்ன சிவா, உன் மனசில் எத்தனை வருஷமாக கார்த்திகேயனே கூடு கட்டி வச்சிருக்கையே. ஒரு கோடு காட்டியிருந்தா நாங்கள் இந்நேரம் முடிச்சிருப்போமே. பிடரி ஓடி அடி விழுந்ததை மாரிதாஸ் அறிவானா? ஏண்டா, எவன்டா இந்த ஆஃபீஸ் மேனேஜர் சிவாங்கிறது? ஆஃபீஸ் நடத்துகிறாங்கன்னு பொண்ணுங்களை அனுப்பினா என்னடா மதங்கமாக ராஜ்யம் நடத்தலாம்னு பார்க்குறீங்களா? எவன்டா அந்த சிவா? 6 பேர். திருகு மீசை, கிருதா, மழுங்கு சிரைத்த தடித்த உதடுகள், தோளில் துண்டு, தலப்பாகை, நூலுரை விரற்கடை அகலத்தில் பச்சை சிவப்பு பெல்ட்டுகள், முழங்கால் வேட்டி, பித்த வெடிப்பு கால்கள், செருப்புகள். அது கைகளிலும். ஆபீஸே அரண்டு போனது. என்ன விஷயமானாலும் பேசி தீர்த்துக்கலாம். ரவுடித்தனமாக ஆபீஸில் கலட்டா பண்ணுறது தப்பு. போலீஸுக்கு போவோம். ஆபீஸ் பியூனே அப்படியே சுவரோடு சாத்தினார்கள். குறுக்கே விழுந்தார். ஆபீஸே நிர்வாகம் பண்ணுற லட்சணமாடா கார்த்திகேயனி? உன் கஸ்டடி தானே. ஜாதி என்னன்னு பார்த்தியா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா? சார், நீங்கள் தப்பா. கைகளை அவருக்கு முன்னே உயர்த்த மணிக்கட்டில் வாட்சு அதிர்ந்து கொண்டிருப்பதை மனது கணக்கில் எடுத்துக்கொண்டது. டே மருமம புள்ள, இவன்ட்ட அப்படியெல்லாம் பேசாத. சத்த நகரு. ஏண்டா சாதி கட்ட பயலே, உன் ஜாதிக்கு என் பொண்ணாடா கேட்குது? என்னை கட்டிக்கிறீங்கன்னு என் பொண்ணுக்கிட்ட கேட்டியாம்ல. என்ன கொழுப்புடா உனக்கு? படிச்சுட்டு ஆஃபீஸில் மேனேஜர் உட்கார்ந்துட்டா என்ன வேணும்னாலும் கேட்கலாமா? ஜாதியெல்லாம் ஓடி போயிடுமா? உசந்த ஜாதி பெண்ணை அதிகாரத்தை காட்டி மயக்கி கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சியா நீ? நீ வெளியே வாடா. உன்னை 2ல் 1 பார்க்காம விட போறதில்ல. இவ்வளவு கலவரத்திலும் கார்த்திகேயனி அங்கேயே தான் இருந்தாள். ஏய், இங்கே வா. என்னடி நீ இன்னமும் ஏடா கூடமா ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது என்ன கேள்வி? என்னை விரும்பியிருந்தால் என்னை இப்படி வீடு வரைக்கும் சொல்லி கழுவிட்டிருப்பாளா? இந்த கன்றாவியை எல்லாம் கண்ணால் பார்க்க இவளுக்கு எத்தனை நாள் சபதம்? உதவி மேனேஜர் மாரிதாஸ். நட்பின் குரல் உயிரை பயணம் வைத்து அந்த இடத்தில் தைரியமாக பேசியது. இந்த ஆஃபீஸில் எதுவும் தப்பாக நடக்கலை. அப்படி நடந்திருந்தா நீங்கள் முதல்ல போலீஸுக்கு போங்க. இல்லை, இப்போவே நான் போகிறேன். முதல்ல நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போகட்டுமா? பொட்டி பாம்பாய் கட்டுப்பட்டார்கள். வாசலுக்கு கீழே இறங்கி எல்லோரும் நடக்க ஆரம்பித்தார்கள். சிவா, இதுக்கு மேலேயும் நீ இந்த ஆஃபீஸில் கன்டினியூ பண்ணுறது உனக்கு ஆரோக்கியமானதில்லை. இந்த அசம்பாவிதம் திரும்ப திரும்ப உன்னோட மனசை அறுக்கும். மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன்னு நான் ஏற்பாடு பண்ணுறேன். மதுரையில் கார்த்திகேயன் இல்லையே மாரிதாஸ். சிவா. மாரிதாஸ் நிஜமாகவே அதிர்ந்து போனது தெரிந்தது. இல்லாவிட்டால் கிராமத்தில் இருக்க போய் அப்பாவை சந்தித்திருக்க மாட்டானே. சிவாவுக்கு இடமாற்றம் உடனடியாக அவசியம்.
தம்பி, இப்படி செஞ்சா என்ன? சொந்தத்தில் உடனடியாக ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அது நடக்கிற காரியம் இல்லையே. அப்போ என்னதான் தம்பி செய்ய சொல்கிறீங்க? அவன் விருப்பப்பட்ட பொண்ணையே கட்டி வைக்கலாம்னா அந்த பொண்ணு இவனை விரும்பலைங்கின்றீங்க. அதுக்கு மேலே சாதி ஊரு கட்டுப்பாடு என்னென்னமோ இருக்குது. நான் அவனை வேறு ஊருக்கு போக சொல்கிறதுக்கு காரணம் உத்தியோக கௌரவம். இப்போ வேலை பார்க்குற ஆஃபீஸில் நாரி போயிடுச்சு. புது முகங்களாக இருக்கிற ஆஃபீஸுக்கு அவன் போகிறது தான் நல்லது. சரி, அப்படியே செய்யுங்க தம்பி, நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் இந்த சமாச்சாரம் அவனுக்கு தெரிய வேணாம். கூரை ஏறி சேவல் கூவியதை போல எல்லா ரகசியங்களும் எனக்கு அம்பலமாகிவிட்டது. ஆனால் என்ன செய்வது? காரியம் கைமீறி விட்டதே. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கைகளில் படபடத்தது. மாரிதாஸ் மௌனமாக நின்றார். மௌன வாக்குமூலம். ரயிலின் ஜன்னலோரத்தில் நான். விசில் சத்தம் கேட்டதும் தான் இருவருக்கும் தொண்டை அடைப்பு விலகியது. மாரிதாஸ், கடிதம் போடு அடிக்கடி. தொண்டை கரகரத்தது. நான் உன்னை துரத்திட்டேன்னு வருத்தமா? நேருக்கு நேராக என்னை பார்க்காமல் அவன். என் மனசு தான் ஆஃபீஸை சுற்றிக்கிட்டே தானே இருக்கும். இல்லை சிவா, நீ அதை மறக்கணும். ஆஃபீஸையும் மறக்கணும், அந்த அசம்பாத விதத்தையும் மறக்கணும், கார்த்திகேயனியை மறக்கணும். அதற்கு சாத்தியமில்லை. பிடிக்காதே சிவா. இந்த போராட்டம் கதவு திறக்காத காத்திருப்பு. இது உனக்கு தேவைதானா? காத்திருப்பல்ல, காதல் தகனம். மாரிதாஸ் வினோதமாய் பார்த்தான். இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியலை. எழுது, கடிதம் எழுது. அடிக்கடி என் கார்த்திகேயனியை பற்றி நிறைய எழுது. மாரிதாஸுக்கு இதயம் கனத்திருக்க வேண்டும். சரி, எழுதுறேன் சிவா. புகைவண்டியுடன் ஓடி வந்து கொண்டே அழுதான். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பக்குளம் படிக்கட்டுகளில் மாரிதாஸின் கடிதங்கள் தனிமைக்கு மிகுந்த பலத்தை தந்தன. கார்த்திகேயனி, கார்த்திகேயனி, கார்த்திகேயனி. கடிதங்களில் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் முதிர்ந்தன. படிக்கட்டுகளில் எனக்கு முன்பாகவே கார்த்திகேயனி காத்திருப்பது போல இப்போதெல்லாம் ஒரு கனவு. உன் அப்பாவை பார்த்தேன் சிவா. உனக்கு திருமணம் முடிக்க நிச்சயித்திருக்கிறார். உடனே அப்பாவுடன் சண்டை போட்டேன். படுக்கையில் அவரையும் சாய்த்தேன். ஊரையும் பகைத்து கொண்டேன். நிலவுக்கான தவம், அதை கலைக்க முடியாது. சிவா, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் மாரிதாஸ். அவனிடமிருந்து கடிதம் நின்று போனது. ஆனால் அதற்கு பதிலாக மதிப்புக்குரிய சிவா சார் அவர்களுக்கு. தெப்பக்குளத்திற்கு ஓடினேன். இது நிஜமாகவா? நல்ல நிஜமாகவா? கார்த்திகேயனி எழுதி கொண்டது. மிகவும் அவசரம், ரகசியமும் கூட. நான் உங்களை மணக்க ஆசைப்படுகிறேன். நாளை காலை 10 மணிக்கு திருச்சி பதிவாளர் அலுவலகத்திற்கு வாருங்கள். நான் அங்கு வருகிறேன். அங்கு வாழ்க்கை நமக்கு நிச்சயிக்கட்டும். பூத்து குலுங்கும் நந்தவனம் என் கையில் வந்து மலர்ந்தது போல் இருந்தது. மாரிதாஸுக்கு தெரியுமா அவன் ஏன் கடிதம் எழுதவில்லை? 5-6 மாதங்களாய். காலை 10 மணிக்கு திருச்சி திருமண பதிவு அலுவலகத்திற்கு போயிருக்கிறேன். ஒருவரையும் காணவில்லையே என பதட்டத்துடன் நின்ற சிறு பொழுதில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. அதில் கார்த்திகேயனி. 2 சாட்சிகள். சோர்வாக இருந்தால் விழிகளில் ஒரு மிரட்சி. பயம் வேண்டாம் கார்த்திகா, போராட்டத்தின் விளிம்புக்கே வந்துவிட்டோம். என்ன வந்தாலும் சரி, இனி உனக்கு நானே கேடயம். என் அருகே வந்ததும் கையெடுத்து கும்பிட்டாள். கண் கலங்கியிருந்தது. உதடுகள் எதையோ யோசித்து நடுங்கியது. நந்தவனத்து பூக்களை சுவாசிக்கும் நேரம். இனி நடுங்கக்கூடாது. கற்பகத்தருவே, என்னை புஷ்பாஞ்சலி செய். எனக்கு பேச்சு அடைத்து விட்டது. பதிவாளர் எங்களை இணைத்தார். நான் கணவன், அவள் மனைவி. என் வீட்டின் தலைவாசலில் கால் வைத்தாள். வண்ண வண்ண கனவின் பிரவேசத்திற்கு வாசல் கதவை அகல திறந்தேன். கதவிடுக்கில் கடிதம். மாரிதாஸ். சிவா, இத்தனை மாதங்களாக கடிதம் எழுதவில்லை என உனக்கு வருத்தம் இருக்கும். உனக்கு நல்ல செய்தி இங்கு எதுவும் இல்லை. அதுவே காரணம்.
உனக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம். உன் கார்த்திகேயனிக்கு உன்னை போல ஒரு காதல் தோல்வி. நீ ஆண். ஒரு தலைக்காதலின் நினைவுகளை மட்டும் சுமக்கிறாய். பாவம் அவள் பெண். அவளை தொட்டுவிட்டு மோசம் செய்து ஓடி போனவனின் வாரிசை சுமக்கிறாள் ரகசியமாய். கலைக்க வழியும் இல்லை. இனி குழம்பி போயிருப்பது தெரிகிறது. என்ன முடிவெடுப்பாள் என்று தெரியவில்லை. அப்படியே நிலை குப்புற கவிழ்ந்தேன். நான் கையில் தீட்டது அவள் வயிற்று சிசுவுக்கு ஒரு அப்பன் என்ற ஆதாரத்திற்காகவா? என்னிலிருந்த கவிதை பொசுங்கியது. நாசி துவாரங்களில் அதன் துகர்ச்சி தென்பட்டது. நெருப்பு அருவி எப்படி இருக்கும் என்று நான் திரும்பவும் கற்பனை செய்து பார்த்தேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என் நிலைமையும் கூட. இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.